என் பேர் ஸ்வேதா. நான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஆண்டிக்கட்டாய் கிராமத்தில் இருக்கேன். எல்லாருக்கும் அவர்களுடைய பள்ளி பருவம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எனக்கும் என்னுடைய பள்ளி பருவம் ரொம்பவும் பிடிக்கும். என் பள்ளி பருவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் அப்படின்னாக்கா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தான். நான் அங்கே 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எங்களுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தரல, கல்வியை தாண்டி ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கான தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்காக மாணவர் மன்றம் நடத்தினாங்க, ஆண்டு விழா நடத்தினாங்க, வினாடி வினா, கட்டுரை போட்டி, இது மாதிரி நிறைய விஷயம் எங்கள் ஸ்கூலில் நடந்திருக்கு. மன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்தாக்கா மாணவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ளணும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மாணவர் மன்றம் நடத்தினாங்க. எங்கள் கல்வித்திறனை மேம்படுத்துறதுக்காக ஆசிரியர்கள் தினமும் எங்களை வாய்ப்பாடு படிக்க சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வாசிக்க சொல்லுவாங்க, தமிழ் வாசிக்க சொல்லுவாங்க, செமினார் எடுக்க சொல்லுவாங்க வீக்லி ஒன்ஸு. சயின்ஸில் லைன் பை லைன் டெஸ்ட் வைப்பாங்க, சோஷியலில் லைன் பை லைன் டெஸ்ட் வைப்பாங்க. மாணவர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாக்கா எப்படி படிப்பாங்க, எந்த மாதிரி சொன்னாக்கா அவங்களுக்கு புரியும், நிறைய விஷயங்களே கற்றுக் கொடுத்தது தான் எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. 8ஆவது வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் படித்த கரடிக்குடியில். அப்புறம் 11th 12th அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அணைக்கட்டில் படித்தேன். கல்லூரி படிப்புக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்தாக்கா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது எடுத்தாக்கா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரியர்கள் தான் எனக்கு அறிவுரை வழங்கி, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணது. அம்மா குடியாத்தில் திருமகள் ஆலை கல்லூரியில் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தேன். இப்போது டிஎன்பிஎஸ்சிக்காக நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இது எங்களுக்கு அறிவுரை வழங்கி நல்வழிப்படுத்திய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றி.